தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 3:19 சபிக்கப்பட்ட மனிதன். ஆதியாகமம் 3:22 பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிட்டாங்க. காரணம் என்ன? நம்மை போல் நம்மில் ஒருவரை போல் ஆனான்ங்கிற காரணத்துக்காக அனுப்பிட்டாங்க. ஆனால் கிறிஸ்து வந்ததன் நோக்கம் நம்மில் ஒருவரை போல் ஆனான்ங்கிற சாபத்திலிருந்து விடுதலை அடைகிறவர்களுக்காக தான் வர்றார். ஆதார வசனம் யோவான் 17:11 நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இந்த வசனம் இருக்குது. நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி, அதாவது கிறிஸ்துவும் பிதாவும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அவர்களில் நாமும் ஒன்றாயிருக்கும்படி உம்முடைய வசனத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று கிறிஸ்து நமக்காக வேண்டிக் கொள்கிறார். அவர் வேண்டிக் கொண்டதன் விளைவு சாதாரண மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். அவருடைய இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கு கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறான். அதனால் அவனுடைய வீட்டிலேயே, அதாவது இந்த சரீரத்திலேயே நிலைத்திருந்து கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருக்கக்கூடிய தகுதியை பெறுகிறான். இதுதான் இந்த வசனத்தினுடைய கிறிஸ்துவின் வருகையினுடைய நோக்கம்.